வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறாங்க. கோயம்புத்தூர் ஏன் போகிறோன்னு பார்க்குறீங்கன்னா, கோயம்புத்தூரில் வந்து வெள்ளையங்கிரி இருக்குது. வெள்ளையங்கிரியை நோக்கி ஒரு பயணம், அதாவது சிவனை தேடி ஒரு பயணம். இது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 4th டைமு. ஸோ பெஸ்ட்டாக பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ளாஷ்பேக். டைம் கரெக்டாக 4:30 ஆகுதுங்க. 4:45 இங்கேருந்து ட்ரெயின் கிளம்புது. நம்மளை நைட்டு 2 மணிக்கு எடுத்து கோயம்புத்தூரில் விட்டுறோம். ஸோ ஜாலியாக படுத்துக்கிட்டே போகலாம். அதுதான் இப்போதைக்கு நம்மளோட பிளான். முக்கியமான மேட்ரு சொல்லணுங்க. இன்னைக்கு காலையில் கீழே விழுந்து என் காலை நானே பிரேக் டவுன் பண்ணிக்கினேன். சார், நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன ஏன் இப்படி பந்தாடுறீங்க? ஸோ நடக்க முடியல, நொண்டி தான் நடக்கிறேன். நொண்டி நடந்தே இன்னைக்கு மலை ஏறுவோம். பிறந்ததுலேருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவான். பார்த்துக்கலாம். பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பிட்டாங்க. நாங்கள் கேங்காக பேன் பண்ணிட்டோம். ஓ தப்பாக்குதுண்ணா. பேன் பண்ணவா? ஐ மீன் மலை ஏற. தட்டா சோறு போடுறதுக்கு ட்ரெஸ், நேரத்துக்கு தூக்கம். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? மக்களே, விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. சம்சாவெல்லாம் பேக்கெட் பண்ணி வைக்கிறாங்க. எல்லாம் அப்கிரேட் ஆகினே போகிறாங்க. 20 rupees சம்சா சாதாரண 20 rupees 5 பீஸ் இருக்கும். டேய், நீங்க சம்சா அதை விட சம்சாவை கூவி வச்சிருக்கிறீங்க. ஓ சின்ன சம்சாவா? ஆக்சுவலாக இங்கே வந்து ட்ரெயின் வந்து இன்ஜின் மாறும், அதனால் இப்படி லேட் ஆகும். 10 minutes. என்னடா இது பொக்கி நடக்கிறேன்னு பார்க்காதீங்க. நிலமை அப்படி தான் இருக்குது. எப்படி மலையாள போகிறேன்னு தெரியல. பயமாக ரீச்டு. எப்படியே கடைக்கு வந்துட்டோங்க. பொட்டி கடைக்கு வந்தாச்சுங்க. பொட்டி கடையை நோக்கி ஒரு பயணமே, இந்த பயணமே பெருசாகுது. ரொம்ப லிங்க் பண்ணிட்டா ப்ரோ. லாஸ்ட் கோயம்புத்தூர் வந்துட்டோம். ஆனால் வெள்ளங்கிரி ஏற முடியாது. பிளானில் சரியான ஒரு திருப்பம். அந்த திருப்பத்துக்கான வேற யாரும் இல்லை, நான் தான் நொண்டிகால் ஆகிட்டேன். ஒன்றுமே பண்ண முடியாது. மக்களே, கோயம்புத்தூர் வந்துட்டோம். ஆனால் வச்சுட்டாங்க எங்களை. காலை கட்டிக்க மக்கள் பேச்சுவதுக்கு தான் இந்த காலை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. நடக்க முடியலங்க. சோழி முடிஞ்சு. மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுதுங்க. கரெக்டாக இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஆப்போசிட்டில் ரூபின்னு சொல்லி ஒரு லாட்ஜில் இருக்கும். இங்கே வந்து 3 பேருக்கு வந்து 1000 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கான பிளான் என்னன்னா, நாங்கள் வெள்ளையங்கிரி போகிறதால இருந்தது. என் கால் பண்ண சம்பவத்தால் நாங்கள் போக முடியாது. எனக்கு நல்லாவே தெரியுது. எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? ரிஸ்க்குன்னு இல்லை, அது பாசிபிளே கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் கார் இல்லை பஸ்ஸில் வந்து ஈஷா போயிட்டு இங்கே இருக்க கொஞ்சம் சைட் சீயிங் பார்த்துட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் எப்படி போகலாம் என்ன இருக்குன்னு. அதே மாதிரி காலையில் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறது நீங்களும் பார்த்து ரசிப்பீங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா கோயம்புத்தூர்னாலே ஹில்ஸு, கிளைமேட்டு, சைட் சீயிங்கு, சீனரிஸ் தான் எல்லாமே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். என்னால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுதோ நான் கொடுக்குறேங்க. வணக்கம் மக்களே. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க ஈஷா தியானலிங்கம் இங்கே தான் இருக்கோம். இங்கே ஏன் வந்தோம்னா, இங்கே வந்து நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம இங்கே வந்தோம். ஆக்சுவலாக நம்ம பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளையங்கிரி போகலான்ட்டு. வெள்ளையங்கிரியில் எனக்கு வந்து காலில் கொஞ்சம் சின்னதாக அடிப்பட்டதுனால மலை ஏற முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. காலில் ரொம்ப வீக்கமாக இருக்குது. அந்த ஒரு ரீசன்னால இப்போ நாங்கள் வந்து ஈஷா வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி இப்போ இங்கே வந்துட்டு இருக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளெல்லாம் நல்லா வெயில் அடிச்சுது. மலைக்கிட்ட வந்தோடனே வெயிலே தெரியல. ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க மக்களே. வைபே ரொம்ப இங்கே ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா காற்றோட்டமாக அமைதியாக பீஸ்ஃபுல்லாக. நாங்கள் தான் இங்கே பேசிட்டு வரோம். எங்களை தவிர மீதி எல்லாமே அமைதியாக தாங்க வராங்க. யாருமே இல்லை. ஃபைனலாக ரீச்டு ஈஷாங்க. ஈஷா ஆதியோகி.
இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள வரத்துக்கு வந்து உங்களுக்கு எதுவுமே சார்ஜ்லாம் பண்ண மாட்டாங்க, ஃப்ரீ தான் முழுக்க. அதே மாதிரி இங்கே அந்த சைடில் பார்த்தீங்கன்னா மோர், பாதாம் மில்க், ரோஸ் மில்க் இது மாதிரிலாம் எப்பயுமே ரெகுலராக கொடுப்பாங்க. லாஸ்ட் டைம் அதப்போ கொடுத்தாங்க ஃப்ரீயாக. மோர்லாம் கொடுத்தாங்க. இந்த டைமில் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிஸியாக இந்த வேலைப்பாடுகள் வந்து இதில் வந்து அந்த வருவார் சத்குரு இருக்கிறதுல அப்படி நடந்து வருவார். ஈவினிங் மேலே இங்கே வந்து லேசர் ஷோ நடக்கும். ஸோ இந்த இடத்துக்குலாம் நீங்கள் வந்தீங்கன்னா சமந்தா பார்க்கலாம், ரிஷா பார்க்கலாம், இந்த மாதிரி நிறைய பேரை பார்க்கலாம். ஆனால் அவங்களாம் நீங்கள் வந்து சிவராத்திரி பண்ணுறதுக்கு. ஆமாம். எல்லாருமே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிக்னேச்சர் ஸ்டீலில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்ட நின்று கையெழுத்து கும்பிடுறது இந்த பிளேஸில் அதுதாங்க சிக்னேச்சர் ஸ்டீலில். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சிலையை நல்லா சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தியானலிங்கம் போனோம். தியானலிங்கத்தில் வந்து எதுவுமே அலோடு கிடையாது மொபைல்ஸ்லாம். ஸோ நாங்கள் போயிட்டு வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எப்படி இருந்துச்சு எல்லாமே நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் மக்களே. மக்களே, ஈஷா சிவலிங்கம் பார்த்து சந்தோஷப்பட்டுருப்பீங்க நினைக்கிறேன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காட்டின வரைக்கும் சினிமேட்டிக் வியூஸ் தான். ஸோ நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா இருக்குன்ட்டு. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம தியானலிங்கம் போகிறோங்க. தியானலிங்கம் போகலாமா? க்ரௌடு அதிகமாகவே இருக்குது. வெயில் ரொம்ப மோசங்க. ஆனால் இன்னைக்கு 38 டிகிரி. உங்களை பார்க்குறாங்க. ஹாய். சின்ன தடி எடுத்துன்னு போகிறாரு. பப்ஸி எப்படி ப்ரோ இருக்கு? மஷ்ரூம் இது எவ்வளோ இது? அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். உங்ககிட்ட வாங்கலாம்ல? வாங்க கண்டிப்பாக. 3 மில்க் ஷேக்கு, கவிங்ஸு, 2 பப்ஸு 180 தான் ஆச்சு. டூரிஸ்ட் ஸ்பாட்டில் எல்லாமே ரேட் அதிகமாக இருக்கும். அஃபோர்டபுள் வந்தீங்கன்னா இங்கே வாங்கிக்கலாம். நல்ல குவாலிட்டியாக கிடைக்குது. ஆனால் பஸ் ஸ்டாண்ட்லலாம் வாங்கினா ஒரு இதுவாக இருக்கும். என்ன பிஸ்கு வாடை அடிக்கும். வீடியோ எடுக்கிறான். இங்கே வாங்கி சாப்பிட்றதால கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது. நல்லா இருக்குங்க. வைப்பே நல்லா இருக்குது. சாஸோட அங்கே போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வந்து டைம் கரெக்டாக இப்போ 2:30 ஆகுது. போயிட்டு கொடுத்துட்டு வரலாங்க. பார்த்துட்டு சாமி பார்த்துட்டு இங்கேருந்து ரிட்டர்ன் பஸ் இங்கேயே இருக்குது. இங்கேருந்து பிடிச்சி போக வேண்டியதுதான். மக்களே, ஈஷாவில் வந்து தியானலிங்கத்தில் போய் நல்லா அழகாக சாமி பார்த்தோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் வந்து அப்டேட் பண்ணிக்கிறாங்க. அந்த குளிக்கிறதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. வேறு லெவலில் இருந்தது அந்த குளிக்கிறது. நீங்கள் வந்து ஈஷா வந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஒரு இடம். தென் வந்து தியானலிங்கத்தை வந்து நம்மளே வந்து இந்த சொம்பு எடுத்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே வேறு லெவல் இருந்தது உள்ளேயுமே. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து அந்த பகவதி அம்மன் லிங்கம் சொல்லி நடந்தது. அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிட்டு உள்ளேயே எங்களுக்கு ஒரு 3 hours கண்டிப்பாக ஆச்சுங்க. ஆனால் ஜாலியாக இருந்தது. டைம் ஒன்று இல்லை. அதுக்கப்புறம் ஷேக் மாளிகின்றாப்புல ஜாலியாக இருந்தது. அப்புறம் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பேக் கவுண்டரில் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி அங்கே வாங்கிட்டோம். அதுக்கு எதுவும் சார்ஜ்லாம் பண்ணலை. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா க்ரௌடு ரொம்ப அதிகமாகிடுதுங்க. க்ரௌட் அதிகமாகிடுது. நாங்கள் நைட்டு வந்து அந்த லைட் ஷோ பார்க்கலான்னு பார்த்தோம். இல்லை க்ரௌட் அதிகமாகிடும், அப்புறம் போகிறதுக்கு இதுவாக இருக்குன்ட்டு. ஸோ அப்படியே முடிச்சுட்டு இங்கேருந்து பஸ் ஏறி கிளம்பி ரூமுக்கு போயிடலான்னு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.